Hello my dear viewers, I'm back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடே ரொம்ப பயங்கரமாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ ஃபயராக கூட வந்து போச்சு தான் சொன்னோம். நேராக நிலா வந்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வானதி வேறு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பாண்டிகிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி சோழன் பயங்கர டென்ஷனில் வேறு இருக்கார் இல்லையா, நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சரி பாண்டியை கூப்பிட்டு போய் தனியாக வந்துட்டு நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், நீ ஃபோன் வேறு எடுக்கலை, நான் வேறு சண்டை போட்டு போயிட்டேனா அதனால தான் வந்தேன், உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நீ ஃபோன் எடுக்கலையா அப்படின்னோடனே பாண்டிக்கு டென்ஷன் ஆயிரும். இதனால தான் உன்னை வந்துட்டு விட்டுட்டு போகலானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்துடுவாங்க. நிலா வந்த உடனே சேரனை பார்த்து பயங்கரமாக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல போச்சு, அவரை போது நீங்கள் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னோடனே இப்படி வந்துட்டு ஆர்கிடெக்ட் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் போனேன். அவர் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டாரு. யார் கூப்பிட்டாலும் வந்துட்டு சாப்பிட போயிருவீங்களா, மொத்த கதையும் சொல்லிடுவீங்களா, எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆனது, நான் திருவண்ணாமலையில் இருந்தது, அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனது, போலீஸ் ஸ்டேஷன் வெளியே ஃபேக்காக கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் நான் அதில் வந்துட்டு அதை வந்துட்டு டைவர்ஸ் ஆக போனது, 2 ஹியரிங் போனது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கீங்க வாழ்க்கை வரலாறவே அப்படின்னு உடனே எங்கள் பக்கத்தில் இந்த வானதி எல்லாத்தையுமே வந்து கேட்டுரும். உடனே வந்துட்டு பாண்டி இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொன்னது தெரிஞ்சவொடனே சோழன் வந்துட்டு சேரனை நீ எப்படி எல்லாம் சொல்ல போச்சு, எப்படி சொல்ல போச்சு, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்றவ அடிக்கிறதுக்காக கை வாங்கிடுவார். இதை பார்த்த பாண்டிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அதை எப்படி அண்ணன் வந்துட்டு தெரியாமல் சொல்லிச்சு, அண்ணன் சொன்ன தப்பு தான் பட் தெரியாமல் சொல்லிச்சு அப்படின்னு சண்டைக்கு போவார். அவரை பிடிச்சி தள்ளி விட்டோன்னே வானதிக்கு பயங்கரமாக வந்துட்டு கோவம் வந்துடும். அதை எப்படி நீங்கள் வந்து தள்ளி விட போச்சு, பாண்டிக்கு காலையில் நினச்சிங்களா, நாங்கள் என்ன உங்களை மாதிரி வந்துட்டு ஃபேக் கல்யாணமாக பண்ணியிருக்கோம், நாங்கள் உண்மையாக லவ் பண்ணுறோம், உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்துட்டு நிலா வந்து எனக்கே மாமியார் மாதிரி வந்துட்டு நடந்துக்குது, அவன் கடையை வந்துட்டு அந்த பொண்ணு தான் குத்துவலை கைத்தி வச்சா நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக சண்டையாக்கி விட்டுரும். அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணை வந்துட்டு வாயை குறைச்சி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்றதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் நிலா வந்து மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏன் சொன்னீங்க, அவன் வந்து என்கிட்ட எப்படிலாம் கேட்குறான்னு தெரியுமா வந்துட்டு அப்படி இப்படின்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்ட சோழனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். சேரனும் பாவம் தான், அவரும் வந்துட்டு தெரியாமல் இன்னசென்ட்டாக வந்துட்டு மொத்த கதையும் வந்து சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட ஒன் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ வந்து உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன். டாட்டா பை பாய்.